உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோ நகரில் விவேகானந்த நகர் அப்படின்ற பகுதியில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் ஆஃபீஸராக வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு குடியிருப்பு பகுதி அமைஞ்சிருந்திருக்கு. இந்த குடியிருப்பு பகுதியில் தான் 1998 பேஜை சேர்ந்த ஆர்டி பாஜ்பாய் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட சந்தோஷமாக அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. 2020 லக்னோவில் இருந்து டெல்லிக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுனால அங்கே தனியாக தங்கினபடி தான் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு வராரு. மேற்கொண்டு இந்த ஆர்டி பாஜ்பாயோடைய மனைவியான மாலினி மற்றும் அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லக்னோவில் இருக்கிற அரசு குடியிருப்பு பகுதியில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆர்டி பாஜ்பாய்க்கு சரியாக ஆகஸ்ட் 29, 2020 வாக்கில் பிறந்தநாள் விழா அப்படிங்கிறதுனால குடும்பத்தார்கள் இவரை வீட்டுக்கு வர சொல்லி அழைச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவருக்கு டெல்லியில் வேலை இருந்ததுனால என்னால் இந்த முறை பர்த்டேக்கு வர முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சரி, நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, நாங்களே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜ்பாயோடைய மனைவி மற்றும் மகன் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, வீடியோ கால் மூலியமாக நீங்கள் அந்த பர்த்டே பார்ட்டியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரியே சரியாக ஆகஸ்ட் 29, 2020 வாக்கில் தன்னுடைய மனைவி மற்றும் மகன் கிட்ட இருந்து கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜ்பாய் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவருக்கு வந்த காலே வேற ஒரு கால். சரியாக மதியம் 3 மணி வாக்கில் கௌதம்பள்ளி அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து, அதாவது இவருக்கு லக்னோவில் அரசு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட குடியிருப்பு பகுதி கௌதம்பள்ளி அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தான் வந்திருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் தான் அன்றைய நாள் இவருக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த காலில் ஆர்டி பாஜ்பாய் கிட்ட போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, உங்களுடைய மனைவியும் உங்களுடைய மகனும் கொடூரமான முறையில் தலையில் ரத்த காயத்தோட புல்லட் இறங்கின நிறையில் இங்கே இறந்து கிடக்குறாங்க அப்படின்னும் உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. இதை கேட்டதும் ஆடி போன ஆர்டி பாஜ்பாய் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்தபடி ஃப்ளைட் எதுவுமே கிடைக்காம பை ரோடு வழியாகவே இவர் தன்னுடைய காரில் லக்னோவை வந்து ரீச் ஆகுறாரு. அன்னைக்கு ஆர்டி பாஜ்பாயோடைய மகனுக்கும் மனைவிக்கும் என்ன தான் நடந்துச்சு, போலீஸ் அதிகாரிகள் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2020 டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்டி பாஜ்பாயோடைய மனைவி பெயர் மாலினி. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 2 பிள்ளைகள். முதலாவதா சர்வதத் அப்படின்ற ஒரு மகன், இரண்டாவதா பூஜா அப்படின்ற ஒரு மகள். இந்த தம்பதியினருடைய மகன் ஒரு யூனிவர்சிட்டியில் சான்ஸ்கிரிட் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ரெண்டாவதா பிறந்த மகள் 9ஆம் வகுப்பும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆர்டி பாஜ்பாய் தகவல் கிடச்சி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மனைவி மற்றும் மகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. மறுபக்கம் தன்னுடைய மகளை பார்க்கும்போது அவங்களுடைய கையில் பல காயங்கள்லாம் ஏற்பட்டு அவங்களும் ரத்த காயத்தோடு இருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ஆர்டி பாஜ்பாயோடைய மகளான பூஜா அப்படின்றவங்க 2:30 மணி வாக்கில் அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. தாத்தா பாட்டியோடைய வீடு அவங்க இருக்கிற வீட்டில் இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி தான். அன்றைய நாள் தன்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட பூஜா என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நான் மதியமாகல எழுந்ததுமே என்னுடைய அம்மா மற்றும் அண்ணனை பார்க்க போனேன். அந்த சமயத்தில் 2 பேருமே ரத்த வெள்ளத்தில் அவங்களுடைய பெட்டில் கிடந்தாங்க. என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவங்கள எழுப்ப முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க எழுந்திருக்கவே இல்லை. சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த தாத்தா பாட்டி கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அவர்களும் தன்னுடைய பேத்தி ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எதையுமே யோசிக்காமல் அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் கௌதம்பள்ளி போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு பிறகு ஆர்டி பாஜ்பாய்க்கு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர வச்சு கம்ப்ளீட்டாக அந்த வீட்டை சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் சோதனை பண்ணதில் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. அது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ளே 3rd பர்சன் நுழைஞ்ச மாதிரியான எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல.
ஆக மொத்தம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்த நபர் யாரோ ஒருத்தர் தான் இவர்களை சுட்டு கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுமே இந்த வழக்குடைய முழு பார்வையுமே மாற்றி இருந்திருக்காங்க. அப்படி மாற்றினதில் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த சின்ன பொண்ணான பூஜா மேலே தான் சில சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பெண்கிட்ட போய் கேட்கும்போது இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வினோதமாக அந்த பெண் நடந்திருந்திருக்கா. அதே சமயம் அந்த பெண் தன்னுடைய கையில் துப்பட்டாவை சுற்றி வச்சுருந்துருக்காங்க. அந்த கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் கேட்கும்போது அவங்க மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. நான் எதையுமே உங்ககிட்ட காட்ட முடியாது, என்னுடைய அப்பா வரட்டும், நான் என்னுடைய அப்பா கிட்டேயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருந்திருக்கா. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அந்த கையை நல்லா ஒத்து பார்க்கும்போது தான் அவங்களுடைய கை எல்லாமே கிழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து இந்த சிறுமியோடைய பெட்ரூமை போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததில் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியோடைய சென்டரில் சுட்டதுனால அந்த கண்ணாடி வெடிப்பு விட்ட மாதிரியான தடயத்தோட காணப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு ரத்தத்தாலேயே இந்த வீட்டில் மனிதர்கள் வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த சிறுமியை பற்றி விசாரணை பண்ணும்போது தான் இந்த சிறுமி ஒரு துப்பாக்கி சுடும் வீராங்கனை அப்படின்னும் நிறைய பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் இவங்களுக்கு துப்பாக்கிக்காக லைசன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் இவங்க கிட்ட கூட ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. அந்த துப்பாக்கியை செக் பண்ணி பார்த்ததில் இந்த கண்ணாடியில் இருந்த தோட்டாவும் இறந்து போனவங்களுடைய தலையில் இருந்த தோட்டாவும் ஒரே துப்பாக்கியில் இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. இதன் பிறகு பூஜாவுடைய அப்பா வந்ததுக்கு பிறகு அந்த சிறுமிக்கிட்ட போய் பேசுகிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க, கையில் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாதுவாக பேசி அந்த துப்பட்டாவை விளக்க சொல்லும்போது தான் வெட்டுக்காயங்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குன்னு நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அந்த பேய் தான் என்னுடைய உடம்புக்குள்ளே வந்து இவர்கள் 2 பேருமே துப்பாக்கியால் சுட சொன்னிச்சு, அதனால் நான் தான் துப்பாக்கியால் சுட்டேன் அப்படின்னு ரொம்பவே வினோதமாக அந்த சிறுமி சொல்லியிருந்திருக்கா. மேற்கொண்டு அந்த சிறுமி செய்கிற செய்கைகள்லாம் பார்க்கும்போது ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி இருந்தால் இருப்பாங்களோ அந்த மாதிரியான தோற்றத்தில் காணப்பட்டிருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு அம்மாவும் மகனும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வாக்கில் தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பூஜாவுடைய அம்மாவான மாலினி அப்படிங்கிறவங்க நினச்சிருந்துருக்காங்க. அப்படி அம்மாவும் மகனும் வேற ரூமில் தூங்கிட்டு இருந்த சமயத்தில் தான் பூஜா தன்னுடைய துப்பாக்கியை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய அண்ணனுடைய நெத்தியில் கரெக்டாக பிசிறு தட்டாமல் ஒரே புல்லட்டை இறக்கி இருந்திருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்ததாக தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா லேசாக முழிச்சிட்டதுனால அவங்களுடைய கையிலேயே இந்த பெண் சுட்டிருந்திருக்கா. அதன் பிறகு நெத்திலேயே படார்னு அடிச்சிருந்திருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாமே அவகிட்ட இருந்து பெற்றதுக்கு பிறகு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த சிறுமி ஒரு மைனர் அப்படிங்கிறதுனால அவளை சிறார் நீதிமன்றத்திலையும் ஆஜர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சிறார் நீதிமன்றத்தில் இந்த பெண்ணுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மகளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது, அதனால் என்னுடைய வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும், மஃப்டியில் வேணால் போலீஸ் அதிகாரிகளை வீட்டுக்கிட்ட இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருந்திருக்காரு. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு பூஜாவுக்கு உண்டான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய வீட்டிலே கொடுக்கப்படுது. போலீஸ் அதிகாரிகளும் அவங்களுடைய சிவில் ட்ரெஸ்ஸில் அந்த வீட்டில் பாதுகாப்புக்கும் இருந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து இவளுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் இருந்தே மொத்தமாக விடுவிச்சிருந்திருக்காங்க. நாட்கள் ஆக ஆக பூஜாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளுடைய மென்டல் இல்னஸுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இறுதியாக 2022 இந்த பூஜாவை தன்னுடைய அப்பா மேலேயும் அத்தை மேலேயும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் தெரிவிக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்களுடைய அத்தை தன்னுடைய அப்பாவை அவங்களுடைய ரூமுக்கு அனுப்பி வச்சதாகவும் தவறாக நடக்க முயற்சிகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பூஜா அப்பவும் மைனர் அப்படிங்கிறதுனால போக்சோ சட்டத்தின் கீழே அவங்க அப்பா மேலேயும் அவங்க அத்தை மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்திருக்கு. ஆனால் அந்த 2 பேருமே என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நாங்கள் அப்படி எதுவுமே பண்ணலை, இவளுடைய மனநிலை இன்னமும் சரியாகலை, வேணுமுனே வீண்பழி சுமத்துறா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டதுனால இந்த வழக்கில் இருந்து அவர்கள் 2 பேரையுமே விடுவிச்சிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த சிறுமிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்டி பாஜ்பாய் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மனிதனுடைய மனநிலை மாறும்போது அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது, அந்த மனநல பாதிப்பால் யாரெல்லாம் பாதிப்படைகிறாங்க, எப்படிப்பட்ட பாதிப்புலாம் வருது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சிறுமி வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே அவளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை மருத்துவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு கொடுத்துருந்தா இறந்து போன 2 பேருமே உயிரோடு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது.
இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், பூஜாவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.